ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல ஜூஸியான சாஃப்டான சிக்கன் டிக்கா கபாப் வீட்டில் எப்படி அவன் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் டிக்கா கபாப் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் பிழிஞ்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுலாம். அடுத்தது நம்ம கபாப் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இது கூடவே இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் திருகி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குக்கிங் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டால் இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே மசாலா போட்டு வச்சு சிக்கன் பீசஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கலந்து விட்டுருங்க. சிக்கன் பீசஸில் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கபாப் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி மசாலா போட்டு சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸையும் அப்படியே திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். சிக்கன் பீசஸில் வெந்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து லேசாக உருக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருகினா போது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டரை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பட்டர் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக்ஸ் கடையில் கிடைக்கிது. இதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன் பீஸையும் சாப்ஸ்டிக்கில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சிக்கன் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு பட்டரை இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. திருப்பி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச சாப்ஸ்டிக்கை அப்படியே எடுத்து வச்சிடலாம்.
ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே இல்லாமல் திருப்பி வைங்க. டேஸ்டியான சிக்கன் டிக்கா கபாப் ரெடி. இதை ஒரு மின்ட் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.